காட்டில் கடுமையான பனி புயல். முன்பொரு காலத்துல நாப்பூர் காட்டுல வசந்த காலம் முடிஞ்சு பனிக்காலம் ஆரம்பமாச்சு. அந்த காட்டுல நாளுக்கு நாள் பனிப்பொழிவு அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்துல மீனுங்கிற ஒரு சின்ன குருவி தன்னோட கூட்டுல ரொம்ப சோர்வா உட்கார்ந்து இருந்துச்சு. ஏன்னா மீனுக்குருவி முட்டையிடுற நாட்கள் நெருங்கிக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவியோட கணவர் கொஞ்சம் தானியங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட கூட்டை நோக்கி பறந்து வந்துச்சு. மீனு, இந்தா உனக்காக தானியங்களை எடுத்துட்டு வந்திருக்கேன், இது சாப்பிடு. கோமல், நான் காலையில தான் இனிப்பான பழங்களை சாப்பிட்டேன். எனக்கு இப்போ இந்த தானியங்கள் வேண்டாம். அட மீனு, நீ இப்போ நிறைய உணவுகளை சாப்பிடணும், அப்பதான் நீ ஆரோக்கியமா இருப்ப. நீ ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளோட முட்டைகளும் ஆரோக்கியமா இருக்கும். அது இருக்கட்டும் கோமல், நம்ம காட்டுல நாளுக்கு நாள் குளிர் அதிகரிச்சுக்கிட்டே வருது. நீங்க நமக்கான புதிய வீட்டை கட்டி முடிச்சிட்டீங்களா? மீனு, தினமும் தனியாளா உணவு தேடிக்கிட்டே வீடை கட்டி முடிக்கிறது எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு ரெண்டு குருவிகளும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் அந்த பக்கமா ராணிக்காக பறந்து வந்துச்சு. மீனு, நீ முட்டையிட போறதா நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? ஆமா ராணி அக்கா, நான் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல முட்டையிட போறேன். பாவம் அந்த குழந்தைங்க இந்த கூட்டுல வந்து பிறக்கிறதுக்கு என்ன பாவம் செஞ்சாங்களோ. ராணி அக்கா, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? எதுக்காக இப்படி சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல மீனு, நீயும் கோமலும் உங்க வாழ்நாள் முழுவதும் இந்த சின்ன கூட்டுல கழிச்சிட்டீங்க. இப்போ உங்க குழந்தைங்களும் இந்த கூட்டுல வந்து கஷ்டப்பட போறத நினைச்சுதான் அப்படி சொன்னேன். இல்ல ராணி, நீ நினைக்கிறது தப்பு. நான் என் மனைவி குழந்தைங்களுக்காக புதுசா ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கோமல் குருவி சொன்னதுமே அந்த குருவிகளை அவமானப்படுத்தி அதுல சந்தோஷப்படணும்னு நினைச்ச ராணிக்காகத்தோட திட்டம் தோல்வி அடைஞ்சிடுச்சு. அது அமைதியா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ராணிக்காக இப்படி சொன்னதை கேட்டதுமே இப்பவே நம்மளோட புது வீட்டுக்கு போய் வாழணும்னு எனக்கு தோணுது. ஆனா மீனு, அதனோட மேற்கூரை இன்னும் நான் கட்டி முடிக்கல, அதுல நிறைய வேலைகள் இருக்கு. வாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்றேன். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா சீக்கிரம் மேற்கூரைய கட்டி முடிச்சிடலாம். ஆனா மீனு, இந்த நேரத்துல நீ அதிகமான வேலைகளை செய்யறது ஆபத்து. இல்ல கோமல், நான் எப்ப வேணும்னாலும் முட்டையிடலாம். சீக்கிரமா நாம நம்மளோட புது வீட்டை கட்டி முடிச்சாகணும். மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே கோமல் குருவியும் வேற வழி இல்லாம தன்னோட மனைவிய அந்த புது வீடு இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. ஆக கோமல், நம்மளோட புது வீடு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இத நீங்க ரொம்ப அழகா கட்டி இருக்கீங்க. ஆனா மீனு, நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உன்னை இங்க கூட்டிட்டு வருவேன்னு நினைக்கவே இல்ல. கவலைப்படாதீங்க, நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு முழுவதும் வேலை செஞ்சா கண்டிப்பா மேற்கூரைய கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு குருவிகளும் நாள் முழுவதும் ரொம்ப கடுமையா உழைச்சாங்க. அப்படியே அன்னைக்கு சாயந்தர நேரம் வந்துச்சு. ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு தங்களோட புது வீட்டை கட்டி முடிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல இருள் சூழ ஆரம்பிச்சது. தங்களோட புது வீட்டுல ரெண்டு குருவிகளும் ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்திருந்தாங்க. நம்மளோட மர வீடு ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடுறதுக்கு இந்த வீடு ரொம்ப வசதியா இருக்கும். ஆமா மீனு, நான் உனக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் இந்த வீட்டை ரொம்ப அற்புதமா பார்த்து பார்த்து கட்டி இருக்கேன் அப்படின்னு அந்த ரெண்டு குருவிகளும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் திடீர்னு மீனுக்குருவிக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சது. மீனு, என்னாச்சு? ரொம்ப வலிக்குதா? நான் வேணும்னா மருத்துவரை போய் கூட்டிட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம் கோமல், நம்மளோட முட்டைகளை பார்த்தா போதும், எனக்கு இந்த வயிறு வலி பறந்து போயிடும். கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி ரொம்ப அழகான ரெண்டு முட்டைகளை இட்டது. தன்னோட முட்டைகளை பார்த்த ரெண்டு குருவிகளும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல யாருமே எதிர்பார்க்காத விதமா கடுமையான பனி புயல் வீச ஆரம்பிச்சது. அந்த குருவிகளோட புது வீட்டுல அளவுக்கு அதிகமான பனிகள் வந்து விழுந்துச்சு. அந்த பனியோட கனத்தை தாங்க முடியாம வீட்டோட மேற்கூரை கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே உடைஞ்சிடுச்சு. அட கடவுளே, நம்மளோட புது வீடு எப்படி ஆகிடுச்சு? இது என்ன சோதனை? மீனு, சீக்கிரம் வா, இங்கிருந்து நாம போயிடலாம். நம்மளோட முட்டைகள் பனியில நனைஞ்சா நம்ம குழந்தைங்களுக்கு ஆபத்தாகிடும் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு குருவிகளும் தங்களோட முட்டைய இலைகளால மறைச்சு ஒரு கூட்டுல எடுத்துட்டு பறக்க ஆரம்பிச்சாங்க. மிட்டு அண்ணா, இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் உங்க வீட்டுல தங்குறதுக்கு எங்களுக்கு இடம் கொடுப்பீங்களா? எங்க வீட்டோட மேற்கூரை உடைஞ்சிடுச்சு. இந்த ராத்திரியில வந்து இடம் கேட்டா நான் என்ன செய்யறது? என் வீடு ரொம்ப சின்னது. இந்த பனி புயல்ல
என் வீடு வேற ஆடிக்கிட்டு இருக்கு. இதுல நீயும் உன் மனைவியும் வந்தா என் வீடு கீழே விழுந்து உடைஞ்சு போயிடும். நீ வேற யார்கிட்டயாச்சும் போய் உதவி கேளு அப்படின்னு சொன்ன மிட்டு கிளி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திடுச்சு. ஐயோ மிட்டு, அந்த குருவிகளை பார்த்தா பாவமா இருக்கு. ஒரு ராத்திரி மட்டும்தானே நம்ம வீட்ல அவங்களுக்கு இடம் கொடுத்திருக்கலாம். அட சோட்டி, பனி புயலை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. அந்த குருவிகளையும் நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிட்டு நம்ம வீடு உடைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதே நேரத்துல மீனும் கோமலும் மறுபடியும் அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சாங்க. ராணி, தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணு. நானும் எங்களோட முட்டையும் இந்த வீட்டுல தங்கிக்கலாமா? இந்த ஒரு ராத்திரி மட்டும். ஆட என்ன கோமல், காலையில தான் புது வீடு கட்டி இருக்கேன், அதுல போய் தங்க போறேன்னு சொன்னேன். இப்போ என் வீட்டுல வந்து இடம் கேக்குற? பனி புயல்ல எங்க புது வீடு உடைஞ்சு போயிடுச்சு. எங்களுக்கு இப்ப வேற வழி இல்ல. தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணு. என்னால எல்லாம் உதவி பண்ண முடியாது. உங்கள மாதிரிப்பட்ட ஏழை குருவிகளுக்கு சந்தோஷங்கிறதே வாழ்க்கையில கிடையாது. போங்க போங்க அப்படின்னு ராணிக்காகவும் அவங்கள அங்கிருந்து விரட்டிடுச்சு. இந்த மாதிரி அந்த காட்டுல இருந்த ஒவ்வொரு பறவைகளும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த குருவிகளை தங்களோட வீட்டுல தங்குறதுக்கு அனுமதிக்கல. வேற வழி இல்லாத ரெண்டு குருவிகளும் தங்களோட முட்டையை எடுத்துக்கிட்டு பாதுகாப்பான இடத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி பறந்து போன குருவிங்க ஒரு வழியா ஒரு கிராமத்தோட பக்கத்துல வந்தாங்க. மீனு, அங்க பாத்தியா? அந்த மாமரத்துல ஒரு பானை இருக்கு. நாம அந்த பானைக்குள்ள போய் தங்கிக்கலாமா? ஆனா கோமல், இது கிராமம், இங்க மனுஷங்க வாழ்ற இடம். இது நமக்கு பாதுகாப்பா இருக்குமா? நமக்கு வேற வழி இல்ல மீனு. கண்டிப்பா நம்மளையும் முட்டையும் பார்த்தா மனுஷங்க இறக்கப்படுவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த ரெண்டு குருவிகளும் அந்த பானைக்குள்ள போய் உட்கார்ந்தாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. அந்த கிராமத்து வீட்டுல இருந்து ஒரு சின்ன பொண்ணு வெளியே வந்தா. அம்மா, நான் தான் சொன்னேன்ல, என்னைக்காச்சும் இந்த பானையில குருவிங்க வந்து உட்காரும்னு. பாத்தீங்களா? இந்த பானைக்குள்ள ரெண்டு குருவிங்க இருக்கு. அது மட்டும் இல்லம்மா, அதுக்குள்ள ரெண்டு முட்டைகளும் இருக்கு. அட லில்லி, இது ரொம்ப நல்ல விஷயம். அம்மா அம்மா, இந்த குருவிங்க இங்கே இருக்கட்டும்மா. நான் தினம் தினம் இந்த குருவிங்களுக்கு சாப்பிடுறதுக்கு பழங்கள் கொடுக்கறேம்மா. சரிடா செல்லம், உன்னோட ஆசைப்படியே செய். இந்த குருவிகளை நீ ரொம்ப பத்திரமா பாத்துக்கோயனே அப்படின்னு சொல்லிட்டு லில்லியோட அம்மா தன்னோட வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. குருவிகளா, நீங்க என்ன பார்த்து பயப்பட வேண்டாம். எனக்கு பறவைகள்னா ரொம்ப பிடிக்கும். நான் தினம் தினம் உங்களுக்கு நிறைய பழங்களை சாப்பிட கொடுப்பேன், சரியா? அப்படின்னு சொன்ன குழந்தை லில்லி நான் வீட்டுல இருந்த இனிப்பான பழங்களை எடுத்துட்டு வந்து அந்த ரெண்டு குருவிகளுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சா. குருவி குருவி, இந்தா உனக்கு பழம் வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. லில்லி வச்சிருந்த பழத்தை எடுத்துக்கிட்டு கோமல் குருவி தன்னோட கூட்டுக்குள்ள போச்சு. கோமல், பாத்தீங்களா? கடவுள் நமக்கு சோதனையை கொடுத்தாலும் அந்த சோதனையை தாண்டி இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. ஆமா மீனு, இந்த கொட்டி குழந்தை நம்மள தினம் தினம் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறா. இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு நாம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கொஞ்ச நாட்கள்லயே மீனுக்குருவியோட முட்டையில இருந்து அழகான குழந்தைங்க வெளிவந்தாங்க. இந்த பானை வீட்டுக்குள்ள மீனு, கோமல், அவங்களோட குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். பவிஷா, தியாஷ், அஸ்வின், சர்வேஸ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அன்ஃபா, ஹம்தா, அம்னா, ஹனா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஐஃபா, ஐசான் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மதுமிதா, ஹாய் சுபஸ்ரீ, கிளாடி, மகி, சான், ரியா, திபோரா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கிருத்திகா, மகி, லுக்மன், ஜியான், அலன், மிஸ்ரா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஃபர்கா, சகித், சஹானா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அபிநந்தன், அகில், நிவேஷ் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நஃபீஸ், சமீரா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அதிதி, ஆரியன், விஜயஸ்ரீ, ஜெயஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். டிஷு, அஸ்லி, ஜெய்சன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் பவிகா, ஸ்ரீ துர்கா, பரமேஸ்வரன் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சர்வின், சர்வேஸ்வரன் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் உமர் பாப்பா, நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.